சொல்றாரு, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், நான் முழுவதும் ஓடினேன், பிரயாசப்பட்டேன், பாடுபட்டேன், முயற்சி செஞ்சேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அவருடைய பாடுகள், அதுக்குதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லு, கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட, ஐயா அவர் பாடுபட்டார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பாடுகளை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு, அவர் எப்படி பாடுகள் பட்டாரோ அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஐயா உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. சுகபோகமான வாழ்க்கையில மாதிரி அல்ல, அவர் பாடுகளை பட்டார். அதற்காக நானும் போயிட்டு ஒரு சிலுவையை அடிச்சு அந்த சிலுவை மேல தொங்கணுமா? அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட பாடுகள் இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை இல்ல. அவர் ரெண்டு ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரு. அவர் ரெண்டு வார்த்தை பேச மாட்டாருங்க, ஒரே வார்த்தை தான் பேசு. ஐயா இன்னைக்கு அநேக நேரம் என் வாய்க்குள்ள வஞ்சனை இருக்கு. இங்க ஒண்ணு பேசுறேன், அவங்க ஒண்ணு பேசுறேன். என்னால பாட முடியல. இது ஒரு பாடு, இது ஒரு பாடு. அதை அவர் சகிக்கிறாரு, அது பண்றாரு, பண்ணி முடிக்கிறாரு. அவருடைய வாயில வஞ்சனை இல்லையா? பேதுரு அழகா அவருடைய வாயில என்ன இல்லைங்க? வஞ்சனை இல்லை. உங்க வாயில வஞ்சனை இல்லை சொல்ல முடியுமா? வஞ்சனையான பேச்சுக்கள் எத்தனை தடவை பேசுறோங்க. மத்த குடும்பத்தை பத்தி பேசுறோம், மத்த பிள்ளைகளை பற்றி பேசுறோம், இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பேசுறோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. அவருடைய வாயில இல்லைங்க. அவருடைய வாயில நான் எப்பவுமே சொல்லுவேன், கேட்கறதும் தப்பு, அதை சொல்றதும் தப்பு. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு காரியத்தை பேசுறாங்கன்னா அப்படியே போய் அவங்க கிட்ட உன்னை பத்தி இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ரெண்டு நாக்கு வேண்டாம். நல்லதோ கெட்டதோ ஒரே நாக்கு. உள்ள ஒரு நாக்கு வெளியே ஒரு நாக்கு இருக்கு.